ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ வந்து 30வது வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கிறனால தான் நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து 30வது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்கன்னா அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம லைவ் வந்து வரல. ஓகே, ஒரு 1 வீக் வந்து லைவ் வரல. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் லாஸஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நான் கொஞ்சம் மார்க்கெட் விட்டு நான் அவாய்ட் பண்ணி நான் வெளியே இருந்தேன். அதனால் என்னால் லைவ் வந்து வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து மண்டேலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ நான் வந்து அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம எந்த ஸ்டாக்கில் வந்து டார்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 ஸ்டாக் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிற ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் உங்களுக்கு நான் எதுக்கு இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு புரிய வரும். வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம எந்த ஸ்டாக்கில் வந்து டார்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து நம்ம ரொம்ப நல்லா டார்கெட் புக் பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம கூட எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக் வந்து நான் வந்து அப்டேட்டும் பண்ணியிருந்தேன் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில். இதில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து பெரிய டார்கெட் வந்து புக் பண்ணல. இதில் வந்து ஜஸ்ட் நான் 100 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ணேன். பட் நான் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்பவே நல்லா வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களோட டார்கெட் வந்தோடனே நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா டார்கெட் வந்தோடனே நம்ம எக்ஸிட் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா, நிறைய இன்னும் நான் வரப்போகிற ஸ்டாக்லையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ட்ரேடிங்கில். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா, நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணாத மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதில் வந்து நான் டார்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ட்ரேட் போயிருக்குது. ஸோ இதில் நீங்கள் யாராவது டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன். ஓகே, ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு டோட்டலாக வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கு எந்தெந்த புது ஸ்டாக்லாம் பார்க்குறோமோ அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா? ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் அப்படின்னா ஆயில். ஓகே, ஆயிலில் வந்து ஓஎன்ஜிசி ஸ்டாக் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஒரு பூல் மாதிரி கேட்டிருந்தேன். இதில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் சைடில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து இந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூவும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ நான் உங்களுக்கு இது பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ இந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்ட்ரின்சிக்கோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 34% டவுனில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம். மீன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அதிகமான சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து கம்மியாக தான் இருக்குது. 34% கம்மியாக தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா, ரொம்ப நல்ல டார்கெட் வந்து இந்த இடத்துல புக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் மேக் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி ஃப்ரைடேவே நான் வந்து கேட்டிருந்தேன். நம்ம பூலில் கூட கேட்டிருந்தேன், மார்க்கெட் என்ன நடக்குது, நான் இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, மண்டேக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரேட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஒரு 12 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் ஈஸியாக புக் பண்ணலாம். ஓகே, 50 பாயிண்ட் ஈஸியாக நம்ம வந்து இதில் டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி. ஓகே, இதோட ப்ரைஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹286 இருக்குது. மைட் பி மண்டேக்கு ஓப்பன் ஆகும்போது 286, 287 கூட ஓப்பன் ஆகலாம், 288 கூட ஓப்பன் ஆகலாம். மைட் பி இதுக்கு இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுனா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்து நான் லெவல் வந்து நான் சொல்லிக்கிறேன். 284க்கு கீழே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் என்னோட என்ட்ரி லெவல் வந்து இந்த ஹைக்கு மேலே தான் என்னோட என்ட்ரி லெவல் இருக்கும். ஸோ என்னோட என்ட்ரி லெவல் வந்து அதான் 286, 287, 288. ஓகே, இந்த ரேஞ்சில் என்னோட என்ட்ரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி நான் இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். நான் வந்து ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட அனாலிசிஸ் பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பட் நான் சொல்கிற ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எடுக்காதீங்க. ஏன்னா நான் இதில் சொல்கிற ஸ்டாக் வந்து ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ், என்னோட வியூ மட்டும் தான் சொல்கிறேன். என்னோட வியூ வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கிறேன், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வரும்போது லாஸ் மேக்கிங்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லாஸில் போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம சேனலில் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த அமௌண்ட்டு அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு எல்லாத்தையுமே ஒரே ஸ்டாக்கில் வந்து போட்டுருவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும், இதுலேருந்து நம்ம 10 பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம இதுலேருந்து எக்ஸிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஓகே இவங்க சொல்லியிருக்காங்களே, அப்போ இதுலேருந்து எப்படியும் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அவங்க ட்ரேட் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க. மார்க்கெட் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரேட்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய லாஸ் வந்தோன்னா அந்த லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாக் பார்க்குறவங்க ஜஸ்ட் நம்மகிட்ட இருந்து லர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது சின்ன லர்னிங் கிடச்சா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இதில் நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, நான் வந்து டோட்டலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பேசிக்காக. நான் வந்து ரொம்ப பேசிக் வச்சு தான் நான் வந்து இதில் வந்து நம்ம ட்ரேட் எடுப்பேன். இதில் வந்து என்னென்னா, நான் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டே நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏன்னா நான் வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு 2 ஹவர்ஸ் எப்படியும் எனக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் நான் வந்து செக் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து எப்போவுமே டாப்பில் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். நான் வந்து எப்போவுமே ஒரு பாட்டம் தான் தேடுவேன். மார்க்கெட் எப்போ பாட்டமுக்கு வருது, இல்லை மார்க்கெட் எப்போ என்னோட என்ட்ரி ப்ரைஸ்க்கு வருது, அப்படி தான் நான் தேடுவேன் நான் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் வெல்கம். ஓகே, அதே மாதிரி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஓகே, ஆனால் நல்ல ஸ்டாக். ஓகே, ரொம்ப நல்ல ஸ்டாக் தான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் பல முறை இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகே, ஸோ மைட் பி நான் மண்டேக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே இந்த லெவலில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இத்தனை கேண்டில் கீழே வந்து மார்க்கெட் இந்த ஹையும் பிரேக் பண்ணியிருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த ஹையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணதுனால ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் என்ட்ரி எடுக்கலை. மைட் பி மண்டேக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2971. ஓகே, 2971 ரூபா இதோட கரண்ட் ப்ரைஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட என்ட்ரி ப்ரைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கேண்டலில் கூட என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு கீழே வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு விரும்புவேன். ஒரு 88 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது, 80 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஈஸியாக நம்ம வந்து இதில் வந்து டார்கெட் புக் பண்ணலாம். ஈஸி டார்கெட்டாக 200 பாயிண்ட்ஸ் வந்து 225 பாயிண்ட்ஸ், ஆமாம் 235 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக இதில் வந்து டார்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். யாராவது நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து கோல் இண்டியா. ஓகே, கோல் இண்டியா ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டாக். ஓகே, நான் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற 3 ஸ்டாக்குமே ரொம்ப பெரிய ஸ்டாக்கு. இன் ஃபியூச்சரில் ரொம்ப நல்ல பெரிய க்ரோத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா இந்த பேர் நான் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபாலில் போய்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் இதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சேன் அப்படின்னா, கோல் இண்டியாவோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் வேல்யூவோட 10% கம்பேர் பண்ணும்போது 10% குறைவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த சொல்ல போகிற 3 ஸ்டாக்குமே ரொம்ப பெரிய ஸ்டாக். இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பட் நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 464 ரூபா கிட்ட வந்துச்சு, 465 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இல்லை இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இதை ஜஸ்ட் நான் வந்து வாட்ச் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு மார்க்கெட் என்னோட லெவல் ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ட்ரேட் வந்து நல்ல ஒரு டார்கெட் வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து இதில் வந்து 50 பாயிண்ட்ஸ் இல்லை, அதுக்கும் மேலேயும் வச்சுக்கலாம். பட் மார்க்கெட் நம்மளோட லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஓகே, ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த ஸ்டாக் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் வந்து பந்தன் பேங்க் பார்த்தோம். ஓகே, பந்தன் பேங்க்கில் வந்து நல்ல ஒரு என்ட்ரி தான். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து திங்கக்கிழமை வந்து என்ன சொன்னேன்னா, இந்த லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் நான் வந்து ஒரு புதன்கிழமை தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். புதன்கிழமை என்னோட என்ட்ரி இந்த இடத்துல ஆயிடுச்சு.
ஸோ என்ட்ரி எடுத்தோன்னே பெருசாக எதுவும் ரிட்டர்ன்ஸ் வரல. பட் இது வந்து எப்படியும் 2-3 வீக்ஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு எப்படியும் 2-3 வீக்ஸ் வந்து எடுத்துக்கிடும் இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் கொடுக்குறதுக்கு. ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸாக வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக 2 வருஷமாக மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த பிரேக் அவுட் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு எப்படியும் 2-3 வீக்ஸாவது ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த இது இப்போதைக்கு இதில் என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் ப்ராஃபிட் லாஸ் எதுவும் போகல. ஒரு ஓகே, ஒரு ₹1 ₹2 மூமெண்ட்டில் தான் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹210 கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஓகே, பரவாயில்ல. நான் வந்து இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நல்ல டார்கெட்டுக்கு வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், டெக்னிக்கல் ரைட் சைடில் பாருங்கள். ஓவராலாக இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி அண்ட் மந்த்லி எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. டெக்னிக்கலாக பை சைடில் தான் எல்லாம் இருக்குது. அனாலிட்டிக் ரேட்டிங்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கீழே வந்துச்சுன்னா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருதோ அப்போ வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் வந்து பந்தன் பேங்க் நம்ம இதோட பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமிட்டோமோ கெமிக்கல் இந்தியா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். எப்போவுமே நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸிட்டும் கரெக்டான இடத்துல எக்ஸிட் எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா நான் வந்து எடுத்த நாள், ஓகே, என்றைக்கு இந்த ட்ரேட் நான் வந்து எடுத்தனோ அதே நாளில் மார்க்கெட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 90 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து டார்கெட் கொடுத்துச்சு. எப்படி 90 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் கொடுத்தது, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 91 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் கொடுத்துச்சு. பட் நான் வந்து இந்த இடத்துல அலட்சியமாக விட்டுட்டேன். ஓகே, என்ன ஆச்சுன்னா அலட்சியமாக விட்டுட்டேன். டார்கெட் வந்து புக் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் டே நான் நினச்சேன் மார்க்கெட் வந்து லைட்டாக கீழே வரும், கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்னமும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே, யாருக்குலாம் இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் தெரியுதோ மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தெரியுது. எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்னில் வந்து மார்க்கெட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் அ டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்ன் எப்பவும் ஃபார்ம் ஆகும்போது இது இதோட நெக்லைன். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து கரெக்டாக இந்த பிரேக் அவுட் வந்து பிடிச்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னா இந்த கரெக்டாக இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம். பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும். பட் அந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணாதது தான் பெரிய தப்பாக போயிடுச்சு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல வந்து இது ரீடெஸ்ட் எடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டபிள்யூ பேட்டர்னை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல இது வந்து ரீடெஸ்ட் எடுக்க வந்துருச்சு. ஓகே, ஸோ மைட் பி இதுவும் ஒரு இன்னொரு 2 வீக்ஸ் வந்து எடுத்துக்கிடும் என்னோட டார்கெட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நான் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, என்னோடய டார்கெட் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதில் வந்து. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக்கில் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரீடெஸ்ட் பண்ண வருது, ரீடெஸ்ட் பண்ண வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ரிவர்ஸ் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிக் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதிலேருந்து. ஓகே, இந்த டார்கெட் இதோட அதிகமான டார்கெட் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் வந்து எப்போவுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து இனஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீக் இதில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஏபிசி கேபிட்டல் அடுத்த ஸ்டாக் வந்து என்னென்னா ஏபிசி கேபிட்டல், ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். ஓகே, போன வாரம் வந்து பெருசாக வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எடுத்த ஸ்டாக் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3%, 4% கீழே விழுந்தது தான் தவிர எதுவும் ப்ளஸில் எதுவுமே போகலை. ஓகே, ப்ளஸில் வந்து எதுவுமே போகலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இட் வில் ஹேப்பன். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட், இங்கே வந்து எதுவுமே 100% கேரண்டின்னு சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும், டார்கெட்டும் ஹிட் ஆகும். வித்தின் அ மினிட் கூட ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வித்தின் அ டே கூட ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே வந்து யாருமே எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இங்கே நம்ம எல்லாமே ஒரு என்னென்னா ப்ரொபாபிலிட்டியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இங்கேருந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ப்ரொபாபிலிட்டியில் தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் ஆல்மோஸ்ட் வந்து 14 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 ருபீஸ் கிட்ட போய்கிட்டு இருக்குது. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். 213 ரூபாய் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த லெவல் கிட்ட வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திருப்பி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து குவான்டிட்டி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலனா அந்த லாஸ்ட் வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட் வீக் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, நான் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணும்போது எல்லா ஸ்டாக்கையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நான் வந்து புது ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க மாட்டேன். லாஸ்ட் வீக்கில் வந்து என்ன நடந்துச்சு அதையும் நான் அப்டேட் பண்ணுவேன். அடுத்த வாரம் புது ஸ்டாக்கை நம்ம உள்ளே என்ன கொண்டு வரப்போகிறோம் அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 228 கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஓகே, பரவாயில்ல. இதுலேயும் நல்லா ஒரு டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ ஓகே, ஸோ ஏபிசி கேபிட்டலும் ரன்னிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து விப்ரோ தான். ஓகே, விப்ரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அப் ட்ரெண்டில் பெய்யுது, மேலே போகுது, அங்கேருந்து திருப்பி ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்குது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 20 பாயிண்ட் மேலே ஏறுது. ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது. மூவ்மெண்ட் வந்து ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு புது ஹை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டியில் கூட இருக்கலாம். மார்க்கெட் வந்து விழுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் வந்து நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் நான் வந்து டோட்டலாக வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ட்ரேடை வந்து நான் இப்போ ப்ராஃபிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து லாஸ் வந்து அதில் புக் பண்ண மாட்டேன். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக அதில் வந்து நான் லாஸ் புக் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டில் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து லாஸ் புக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ இதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாக்கு. ஓகே, ஸோ பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, 3 ஸ்டாக் வந்து முதல்ல சொல்லிட்டேன். ஸோ வீடியோ திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா வீடியோ திருப்பி பார்த்துக்கிடுங்க. நான் முதல்ல நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதேமாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய்.